அழாதம்மா, அழாத, அழாத இருமா. அழக்கூடாது. இங்க பாருங்க செல்லம், அழக்கூடாது. மழை வர மாதிரி இருக்கே. அழாதடா செல்லக்குட்டி. இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி மழை வர மாதிரி இருக்கு? கிளைமேட் இப்படி சேஞ்ச் ஆகுது. திடீர்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சார், குழந்தை ஏன் சார் அழுது? இப்போ அமைதியாயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. சாரி சார், கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு பஸ் டிராவல் ரொம்ப ரிஸ்க் சார். ஒருவேளை இன்னைக்கு பஸ் வராம கூட இருக்கலாம். அதை கேன்சல் கூட பண்ணிடுவாங்க சார். ஆனா எப்படி அப்படி கேன்சல் பண்ணுவாங்க? எனக்கு இப்பதான். ஹலோ, நான் கண்டிப்பா இன்னைக்கு கிளம்பியே ஆகணும். சரி, அடுத்த பஸ் எப்போ? சாரி சார், விடிற வரைக்கும் வேற எந்த பஸ்ஸும் கிடையாது. காலையில வரைக்கும் வேற பஸ் இல்லையா? சாரி சார். ஆனா நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ பாட்டி, என்ன மாதிரியே என் பொண்ணும் நாகினியாக விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ கொலுசை போட்டுக்க மாட்டேங்கிறா பாட்டி. ஆனா இவளுக்கு உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. உங்களோட சக்திகள் தான் கிடைக்கல. ஆனா இவளுக்கு அது ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு வரம் தான். இனி இவ நாகினியா வாழ மாட்டா, ஒரு சாதாரண பொண்ணா வாழ்வா. சாரதா அண்ணா, ரிஷப், என்ன நீங்க? இப்பதான் நான் கஷ்டப்பட்டு இவளை தூங்க வச்சேன், நீங்க வந்து எழுப்பி விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி சரி, அழாதடா செல்லும், அழாத. இங்க பாரு, அழாத அழாத. இந்த குழந்தையும் அந்த ரிஷபும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் என் காதல பறிக்கிறதுல குறியா இருக்காங்க. ஏய், ஒரு பக்கம் நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண, இன்னொரு பக்கம் உன் பொண்ணு. என்ன என் பொண்ணா? ஆமாண்டா, உன் பொண்ணு கிடைச்சிட்டாடா. ஆனா அது அவ கெட்ட நேரம். அவ கிடைச்சிருக்கவே கூடாது. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கிறா. சாரதாவும் பின்னாடி அழாத அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அடச்சே, அது எப்ப வந்துச்சோ அது என்னையும் சாரதாவையும் சேரவே விட மாட்டேங்குது. அது இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்க போறது இல்ல. கழுத்தை நெரிச்சு கொன்னாதான் சரியாகும். சக்தி, என் பொண்ணு மேல கைய வச்சு நான் உன் கதையை முடிச்சிருவேன், புரியுதா? கை வெப்பண்டா. என்ன பண்ணுவ? சாரதா என் கூட நெருக்கமாகணும்னா உன் பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும், அப்படித்தானே? ஒரு தடவை இல்ல, லட்சம் தடவை வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ. சாரதா எப்பவும் உனக்கு சொந்தமாக மாட்டா. ஒரு தடவை இல்ல, 100 தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, கோடி தடவை சொன்னதா நினைச்சுக்கோ. சாரதா உனக்கானவில்ல, அவ என்னோட மனைவிடா. அந்த அக்னி சாட்சியா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒன்னால அந்த நெருப்போட சக்தியை ஒன்னும் பண்ண முடியாதுடா. அட, இப்பதான்டா நீ என்னோட அண்ணன். சாரதாவை நெருங்கிறதுக்கு சுலபமான வழியை நீயே சொல்லி கொடுத்துட்டடா. தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். போடா. என்னன்னு தெரியல, அழுதுட்டே இருக்கா. எவ்வளவு நேரமா இவள சமாதானப்படுத்திட்டு அமைதி ஆயிடுவாமா, சரியாயிடும். நிறுத்தவே இருக்க மாட்டறலே செல்லம். இவள என்கிட்ட கொடுங்க. இல்ல வேணாம், நீ என்கிட்ட கொடுங்க. நான் இவங்கள தூங்க வைக்கிறேன். நான் காம் டவுன் பண்றேன். என்னாலதான் இவளை ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் என்கிட்ட அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான்.
எப்பவும் அம்மா தூக்குனதும் குழந்தைங்க அழுகையை நிப்பாட்டிடும். நீ ஏமா அப்படிலாம் யோசிக்கிற? குழந்தைங்கன்னா இப்படி அழதாம செய்யும். சில நேரத்துல அமைதியா இருக்கும், சில நேரத்துல அழுவும். சோ அழக்கூடாதுமா. Don't worry, you are very good mother. அத்தை, இவ ப்ரொஃபசர் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சாரதா. நீங்க ஏன் பொண்ண பாருங்க, ரொம்ப நேரமா இவ அழுதுகிட்டே இருக்கிறா. எவ்வளவு நேரம் அமைதிப்படுத்துற, இருந்தாலும் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறா. ப்ரொஃபசர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஊருக்கு போயிருக்கணுமே. கிளைமேட் சரியில்லைல்ல, அதனால பஸ் வரவே இல்லை, என்னாலையும் போக முடியல. இவ வேற ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளா, அதனால திரும்ப இங்க வந்துட்டேன். பாவம் குழந்தைங்க பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல. எல்லாம் சரியாயிடும். இங்க வா, உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. வா வா ரொம்ப செல்லம். நல்லா இருக்கா. கிளைமேட் ரொம்ப சரியில்லைல்ல, என்னம்மா ஏன் அழற? இவ வேற அழுதுகிட்டே இருந்தால, அதனாலதான் நான் திரும்ப இங்க வந்தேன். வா வா, இங்க பாரு. அழாத செல்லம். ப்ரொஃபசர், இவங்க ரெண்டு பேரையும் அப்படி எதுதான் இணைச்சு வைக்குதுன்னு எனக்கு தெரியல. உண்மையில இது ரொம்ப அதிசயமா இருக்கு ப்ரொஃபசர். ரெண்டு பேரும் மறுபடியும் பார்த்துக்கிட்டதும் அழுகையை நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் விதியோட விளையாட்டு. பிறந்ததுல இருந்தே ஒன்னா இருக்காங்கல்ல, அதான் பிரிய முடியாம அழறாங்க. எப்பவும் ஒன்னா இருந்த இவங்க ரெண்டு பேரையும் நாம திடீர்னு பிரிச்சிட்டோம்ல, அதான் அழறாங்க. சில நேரத்துல பிரிவு நம்மள அழ வைக்கும், சில நேரங்கள்ல சூழ்நிலை அழ வைக்கும். அதை சொல்லவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இல்ல, குழந்தைங்கள்ல அவங்களால சொல்ல முடியாதுல்ல, அத அழுவாங்க. காலம் போக போக எல்லாமே தானாவே சரியாயிடும். தனியா இருக்க கத்துப்பாங்க. நான் வேற பஸ்ஸுக்கு டிக்கெட் போடுறேன். ப்ரொஃபசர் ப்ளீஸ், நாளைக்கு புக் பண்ணுங்களேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திரும்ப ஒன்று சேர்ந்ததுல இவங்க முகத்துல இப்பதான் ஒரு சந்தோஷமே வந்திருக்கு. ப்ளீஸ். நீங்க ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க, நான் நாளைக்கே டிக்கெட் போட்டுக்கிறேன். அட ப்ரொஃபசர் சாப், என்ன இனி நாங்க உங்களை எங்கேயும் போக விட மாட்டோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நேரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். கல்யாணமா? இப்ப யாருக்கு கல்யாணம்? சாரதாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். ஐ மீன், ஏற்கனவே நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா கல்யாணம் நடந்த மாதிரி எனக்கு தோணலையே, அதனாலதான். திரும்பவும் எனக்கு இவ மேல லவ் வந்துருச்சு. எங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துட்டு போயிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட புயல்களை சமாளிச்சிருக்கோம். ஒன்னா விழுந்தோம், அழுதோம், திரும்பவும் எந்திரிச்சோம். விதி நாங்க இழந்த குழந்தைய திரும்ப கொடுத்துருச்சு. சாரதா, நம்ம உறவை புதுசா ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த உறவுக்கு ஒரு புது பெயரை கொடுக்கலாம். சாரதா, நாம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? Will you marry me? சாரதா, இன்னைக்கு குழந்தைங்களோட மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் நாளைக்கே உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் போட்டு விடுறேன். சாரதா, நான் எப்பவும் பக்கத்துல வந்தாலும் ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுடுது. ஆனா நாளைக்கு கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் யாராலையும், ஏன் இந்த உலகத்தாலேயே நம்மளை பிரிக்கவே முடியாது. இந்த குழந்தைங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நாளைக்கு நாம ஒன்னாகிறோம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சது நம்மளுக்கு முதல் இரவு. ஹலோ, வாங்க வாங்க. சாரதா,
உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எப்போ உன்னை பார்த்தாலும் நீ ரொம்ப புதுசா அழகா தெரியுற. இன்னைக்கு இந்த அழகான கைகளில் நம்ம மெஹந்தி திரும்பவும் போட போறோம். என்னோட கைகள்ல இந்த 2 குழந்தைங்களும் மெஹந்தியா தான் இருக்காங்க. இவங்களோட வண்ணம் தான் என் மனசு முழுக்க இருக்கு. நீ என்ன லவ் பண்றியா? உங்க இதயத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. என்னோட இதயத்துக்கிட்ட இல்ல, உன்னோட இதயத்துக்கிட்ட நான் கேட்கிறேன். சாரதா, இதுக்கப்புறம் நீ எல்லா பழைய கதையும் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். சாரதா, நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும்னு ஆசைப்படுறேன். நான் ரிஷப்ங்கிறத கூட மறந்துடு. நமக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்தது கூட நீ மறந்துடு. நம்ம சந்திச்சது, நமக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் நீ மறந்துடு, புரியுதா? ஆனா ஒன்ன மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் முன்னாடி இப்ப நிக்கிறவன் உன் மேல உயிரியே வச்சிருக்கான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ.